பசறை தமிழ் தேசிய பாடசாலை இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இடர் வரும் போது கை கொடுக்கும் அந்த உள்ளம் எல்லோருக்கும் அமைவதில்லை. எங்கோ ஒரு மாகாணத்தில் எங்களிடமிருந்து தொலைதூரத்தில் இருந்த ஒரு மனிதருக்கு எங்களுடைய பாடசாலையின் ஏற்பட்ட அந்த பரிவு, கருணை, உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வின் அடிப்படையில் எங்களுக்கு நீண்ட கால தேவையாக இருந்த ஒரு விடயத்தை மிகவும் குறுகிய காலத்தில் மிகவும் துரிதமான வேகத்தில் 2 நாட்களுக்குள் பூர்த்தி செய்து ஒரு பெரிய புரட்சியை, பெரிய மாற்றத்தை எங்களுடைய பாடசாலையின் பிரதான மண்டபத்திற்கு ஏற்படுத்தி தந்த டாக்டர் சுகுணன் குழுவினருக்கு எங்களுடைய பாடசாலையின் சார்பில் மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் டித்வா புயலின் போது எங்களுடைய பிரதேசமே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். குறிப்பாக சொல்வதானால் ஒரு பாடசாலையே முழுமையாக மண்ணுக்குள் புதைந்து போன ஒரு பிரதேசம் எங்களுடைய பிரதேசம். அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையும் பல இன்னல்களை அனுபவித்து, இடர்களை அனுபவித்து, வெள்ளத்திற்குள் சிக்கி, மண் சரிவுக்குள் சிக்கி பாதிக்கப்பட்ட ஒரு பாடசாலை. ஆனால் தேசிய பாடசாலை என்ற அந்த பெயருக்குள் சிக்கிக் கொண்டதனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அநேகமான கை கொடுப்புகள் நழுவி போய் கொண்டிருந்தன. அந்த வகையில் கல்முனை வைத்தியசாலையின் பணிப்பாளர் தனது சிந்தனையை தனது குழுவினருக்கு பகிர்ந்து அதை செயற்படுத்த அங்குள்ள அனைத்து நல்லுள்ளங்களின் உதவிகளையும் பெற்று இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலைக்கு இந்த வேலை திட்டத்தை, இந்த திருத்த பணியினை நிறைவு செய்து எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கான இந்த புத்தக பைகள், பாதணிகள், காலுரைகள் என கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு பெறுமதியான வேலை திட்டத்தை எங்களுடைய பாடசாலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சமூக உணர்வு மிக்க செயற்பாடு என்பது இடர் வரும் போது எங்களுடைய நாட்டில் உண்மையில் ஒரு அபரிதமான ஒரு அளவில் பொங்கி பிரவகிக்கும். இனம், மத, மொழி, பிரதேசவாதம் கடந்து மனிதம் தலைக்கும் அந்த நிகழ்வு காலம் கடந்தாலும் எங்களுடைய பாடசாலைக்கு அது வந்து சேர்ந்திருக்கிறது என்பது ஒரு நாங்கள், எங்களுடைய பிரதேச மக்கள், எங்களுடைய பிள்ளைகள் செய்த புண்ணியம் என்றே நான் கருதுவேன். உண்மையில் இந்த பிரதான மண்டபத்தில் வகுப்பறைகள் அமைத்து பாடங்கள் நடத்தும் போதும் சரி, ஒரு சாதாரண நிகழ்வினை ஒருங்கமைக்கும் போதும் சரி, இந்த தரை அமைப்பு, இந்த மண்டபத்தின் அமைப்பு எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பினை, பெரிய ஒரு தர்ம சங்கடத்தினை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இன்று சற்று கௌரவமாக, பெருமிதமாக இந்த மண்டபத்தில் இந்த நிகழ்வினை நடத்தும் வகையில் எங்களுக்கு இந்த மண்டபம் கிடைத்திருக்கிறது என்றால் அது நாங்கள் செய்த புண்ணியமா அல்லது அந்த பெருந்தகைகள் எங்களுக்கு செய்த புண்ணிய கர்மமா, எதுவாக இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு பெருமை மிக்க தருணம், நன்றி மிக்க தருணம். எங்களுடைய பாடசாலையின் மாணவர்கள் சற்று கௌரவமாக அமர்ந்து படிக்கக்கூடிய வகையில் இந்த மண்டபம் எங்களுக்கு மீண்டும் கிடைத்திருக்கிறது என்பதை இட்டு எனது பாடசாலையின் சார்பில், எனது சமூகத்தின் சார்பில் மிகுந்த நன்றியை இந்த குழுவினருக்கு, கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இருந்து இங்கு வருகை தந்த டாக்டர் சுகுணன் பணிப்பாளர், டைரக்டர் அவர்களுடைய அந்த குழுவினருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இங்கு வருகை தந்திருக்கிற பெற்றோருக்கு, எங்களுடைய ஆசிரியர் குழாத்திற்கு நான் தெரிவிக்க வேண்டும். இங்கு வருகை தந்திருப்பவர் ஒரு வைத்தியசாலையின் பணிப்பாளர், அவருடன் இணைந்து பணி செய்யும் வைத்தியர்கள், அவருடைய வைத்தியசாலையின் கணக்காளர்கள், பரிபால உத்தியோகத்தர்கள், தாதியர்கள், இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நேற்றைய தினமும் நேற்று முன்தினமும், அது எப்படி சொல்வது எனக்கு தெரியவில்லை, அந்த அளவிற்கு தங்களை கீழிறக்கி தாழ்த்தி சகல வேலைகளையும், இங்கு கல்லு தூக்கியது, சீமெண்ட் களை குழைத்து கொடுத்தது, இந்த பெயிண்ட் அடித்தது, தரையை செப்பனிட்டது, அனைவரும் இவர்கள் தான். இவர்களுடைய உத்தியோகம். தாங்கள் தரம் தராதரம் பதவி நிலை பாராமல் கீழிறங்கி அந்த செய்யும் அந்த தன்மை என்பது உண்மையில் பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லாத செயற்பாடு. சில நேரம் எனக்கு கவலையாகவும் இருந்தது, இவர்கள் ஏன் எங்களுக்கு இவ்வாறான ஒரு வேலையை செய்து தர வேண்டும்? அது என்ன கடமைப்பாடு? அதுதான் மனிதம். அந்த மனிதம் எங்களிடம் இருக்கும் போது
எங்களுக்கு தரம் தராதரம் பதவி நிலை என்பது தோன்றக்கூடாது, தோன்றவும் மாட்டாது. அது நேற்றைய தினமும் நேற்று முன்தினமும் எங்களுக்கு கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. தரையில் அமர்ந்து சாப்பிட்டார்கள், தரையில் உறங்கி எழுந்தார்கள், பரிமாறி இந்த மண்டபத்தில் அவர்களோடு தரையில் அமர்ந்து, அந்த உடைந்த தரையில் அமர்ந்து நானும் சாப்பிட்டேன். அந்த எளிமை, அந்த உணர்வு, இதை கண்கூடாக பார்த்தால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். பெற்றோர்கள், நீங்கள் உண்மையில் இவர்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். எங்கேயோ இருந்து வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பாடசாலைக்கு இவர்கள் இவ்வாறான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய மாகாணத்திலேயே பின்தங்கிய பாடசாலைகள் பல இருக்கின்ற போது ஒரு மலையகத்தை நோக்கி தங்களுடைய உதவி கரத்தை நீட்டி இந்த வேலையை எங்களுக்கு செய்து தந்திருக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய பாடசாலையும் மலையகமும் மிகுந்த நன்றி கடன் அவர்களுக்கு செலுத்த வேண்டியிருக்கின்றது. வலயத்தின் சார்பிலும் என்னுடைய நன்றியை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் நீண்ட கால தேவை ஒரு குறுகிய காலத்தில் நிறைவேறும் என்பது, அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு பெருமதி மிக்க சேவை எங்களுக்கு கிடைப்பது என்பது நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கொடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த உதவிகளை எங்களுக்கு கொண்டு வந்த டாக்டர் உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான சிறந்தாழ்ந்த நன்றிகளை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு உங்களுடைய சேவைகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டுதல்களும் இன்னும் பல மடங்கும் மீண்டும் இறைவனுடைய ஆசியுடன் வந்து சேர வேண்டும் என்று எங்களுடைய பெற்றோர் சார்பில், எங்களுடைய இந்த செல்வங்களின் சார்பில், என்னுடைய பாடசாலையின் சார்பில் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.